பொதுவாக ஃபாத்திஹா சூராவினுடைய கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் சில பேர் சொல்லுவாங்க அது ஒரே ஒரு கருப்பொருளை தான் பேசுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு பேசுபொருள். ஃபாத்திஹா சூரா முன்வைக்கக்கூடிய சப்ஜெக்ட் ஒன்றே ஒன்று தான். அது என்ன அப்படின்னா தரீக்குல் உபூதியத்தி இலல்லாஹ் லில்லாஹ், அல்லாவுக்கு அடிபணிந்து வாழ்கின்ற வழிமுறையை சொல்லித் தருகிறது. அல்லாவுக்கு அடிபணிந்து வாழக்கூடிய வழிமுறையை சொல்லித் தருகிறது. அல்லாவுக்கு அடிபணிந்தவராக ஒருவர் எப்படி வாழணும் அப்படின்னா அந்த சூரா நமக்கு சொல்லித்தரக்கூடிய வழியில் வாழ்ந்துட்டா போதுமானது. அந்த சூரா என்னென்ன சொல்லித்தருது? அல்லாவை போற்றி புகழ வேண்டும் என்று சொல்கிறது, அல்லாவை எப்படியெல்லாம் நம்ப வேண்டும் என்று சொல்கிறது, அல்லாஹ்வை எப்படியெல்லாம் வழிபட வேண்டும் என்று சொல்கிறது, எந்தெந்த வழியில் போகணும்னு சொல்லுது, யார் கூட சேரணும்னு சொல்லுது, யார் கூட சேரக்கூடாதுன்னு சொல்லுது. அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை பேசுகிறதன் மூலமாக அல் ஃபாத்திஹா சூரா நமக்கு